தாய் குலத்தின் தலைவர் மக்கள் முதல்வர் தாய் குல இப்போது அமைச்சர் பெருமக்களுக்கு சால்வை அளிக்கப்படும். சொன்னது மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா அடுத்த 2026 நம்முடைய ஆட்சி தான். ஏன்னா எதையுமே செயல்படுத்தாத இருந்தவங்க இன்னைக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, ஏதோ சொல்லுவாங்க. ஆனால் அவங்க எதையும் செயல்படுத்தியது கிடையாது. அவங்க காரணம் எங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லை, ஆளுநர் ஒத்துழைப்பு இல்லை, அதனால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி போராட்டம் மட்டும்லாம் இருந்து எதையும் மக்களுக்காக செயல்படுத்த கடந்த ஆட்சியில். ஆனால் நம்முடைய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மத்திய அரசுடைய உதவியெல்லாம் பெற்று நாம் இப்போது எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம். அப்போ நம்ம எல்லா திட்டங்களும் செயல்படுத்தி கொண்டு வரும் பொழுது புதுச்சேரி வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் பொழுது ஏன் நம்ம மக்கள் நம்ம நல்ல தைரியமாக கேட்க முடியாது? தைரியமாக இதெல்லாம் செஞ்சுருக்கோம், செய்கிறோம், இன்னும் செய்வோம். அப்போ தைரியமாக மக்கள் எடுத்து சொல்லி வாக்குகள் நம்மால் வாங்க முடியும், வெற்றி பெற முடியும், அடுத்த ஆட்சியை நாம் அமைக்க முடியும். அது நம்முடைய கட்சியில் நம்முடைய கட்சியில் ஒரு பெரிய குறை இருந்தது. நீங்களே சென்று போகிறீங்க வரீங்க எல்லாம். ஆனால் எங்கள் பிரிவுலாம் நீங்கள் சரியாக பலப்பட்டல கட்சியுடைய பிரிவு அமைப்பெல்லாம் நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்க. இப்போ அந்த பிரிவு அந்த அமைப்பு கட்சியுடைய அமைப்பையும் பலப்படுத்தி இப்போ எல்லா பொறுப்புகளையும் இப்போ ஒப்படைச்சி போவோம்னா நம்முடைய பொதுச் செயலாளர் மற்றும் ஆலோசனை இந்த குழு எல்லா பொறுப்புகளையும் இப்பொழுது நம்முடைய புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய பல பிரிவுகளுடைய அமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டு வருகின்றது. அப்போ எல்லா பிரிவுகளும் ஒன்றாக இணைந்து ஒரு செயல்பாடு என்பது சிறப்பாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இப்போ நம்முடைய கட்சியின் அமைப்பில் மேம்படுத்தப்பட்டு வருகின்றது. அப்போ இன்னும் எளிது, அடுத்த தேர்தலை சந்திப்பது இன்னும் சுலபமாக இருக்கும். நீங்கள் நெருக்கமாக பேச முடியும். எல்லோரும் எல்லா பகுதியிலும் எல்லா தொகுதிகளிலும் சென்று விரிவாக நம்முடைய திட்டங்களை எடுத்து சொல்லி நீங்கள் வாக்கு பெறுவது என்பது எளிதாக இருக்க முடியும். நீங்கள் நினைச்சா கண்டிப்பாக நிச்சயமாக நம்மால் வெற்றி பெற முடியும். அப்படி நம்முடைய அரசுடைய திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லி நீங்கள் அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் இந்த மகளிர் தினத்தில் உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய அரசானது மகளிருக்கான ஒரு அரசு, மகளிருக்கான திட்டங்களை செயல்படுத்துகின்ற ஒரு அரசு. அதனால் நம்முடைய அரசுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும், அதை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். இதிலிருந்தே நம்முடைய தேர்தல் பணியும் ஆற்றுவதற்கான ஒரு நிலையில் நாம் இருக்க வேண்டும். ஏன்னா காலம் விரைவாக ஓடிக்கொண்டே இருக்கும். பார்ப்போம். இப்போ 2025 மார்ச் எதனா அப்படி சொல்லுவோம். 2026 மார்ச் சீக்கிரம் வந்து போய் எவ்வளோ சீக்கிரம் வந்து போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கும். ஏன்னா அவ்வளோ வேகம் அது தேர்தல் வரும்போது அது வேகமாக ஓடிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாம் அந்த தேர்தல் பணி ஆட்சி நிச்சயமாக தைரியமாக சொல்லலாம், நாங்கள் நிறைய செய்கிறோம், செஞ்சுட்டு இருக்கோம், இன்னும் செய்வோம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் சிறப்பாக தேர்தல் பணியும் எதிர்காலத்தில் நீங்கள் ஆற்ற வேண்டும் என்ற நேரத்தில் உங்களை கேட்டுக்கொண்டு, தாய்மார் நினச்சா எதையும் சாதிக்கலாம். இது தாய்மார் நினச்சா எதையும் சாதிக்க முடியுது. இது என்ன அது நிறைய எடுத்துக்காட்டு நிறைய இருக்குது. தாய்மார் சாதிக்க முடியுன்ற இது. இப்போ நீங்கள் அப்படி எல்லா குடும்பத்திலும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆலோசனை என்பது தான் மிக முக்கியமாக இருப்பதையும் பார்க்கலாம். தாய்மாருடைய ஆலோசனை என்பது தான் முக்கியமாக இருப்பதையும் பார்க்கலாம். அப்படி உங்களுடைய ஆலோசனை, உங்களுடைய உழைப்பு இதெல்லாம் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அது எந்தவித ஐயமும் இல்லை. ஒரு பெரிய தலைமை பொறுப்பிலெல்லாம் இப்போ நீங்கள் பெண்களாக இருந்திருக்கிறதான் பார்க்குறோம். பெரிய தலைமை பொறுப்பிலெல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. எதிர்காலத்தில் நல்லா வர இருக்கிறாங்க. அரசானதும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு சம்பந்தமாக
நீங்கள் முடிவுகள் எடுக்கப்பட்டு வருவதையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்போது அது ஒரு நல்ல சூழலை உருவாக்கக்கூடிய நிலையில் அமையும். அதிகாரம், சம வாய்ப்பு, சம உரிமை, பாதுகாப்பு இதெல்லாம் சிறப்பாக அமைவதற்கான ஒரு வாய்ப்பு அரசால் உருவாக்கப்பட்டு வருகின்றது. அதனால் நீங்கள் எண்ணியவாறு செயலாற்றி சிறந்த முறையில் நம்முடைய கட்சியையும் பலப்படுத்தி எதிர்காலத்தில் வருகின்ற 2026 வருகின்ற தேர்தலை சந்தித்து அதில் வெற்றி பெற செய்து நமது கட்சியை மீண்டும் ஆட்சி அமர்த்த முழு ஒத்துழைப்பை நீங்கள் தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்தினை கூறி நம்முடைய அமைதியாக இவ்வளவு நேரம் அமைதியாக இருக்க வேண்டும். நீதிமன்ற நிச்சய அளவில் பெற்றுள்ளது.